ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. சரி இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கொடுப்போம் அப்படின்ட்டு தான் இந்த விளாக்கை எடுக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் வந்து எப்போவும் எனக்கு தேவை. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, அதாவது பிரச்சனைகளை சமாளிக்க இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து சில டிப்ஸு தரேன். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வர முடியும். அதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பயம்தான் நமக்குள்ளே வரும். ஐயோ நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு தான் முதல்ல பயம்தான் வரும். அந்த பயத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அதை ஒழிக்கணும். பிரச்சனைகளை கண்டு பயந்து உடஞ்சு போகக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு உரிய காரணத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும். பயந்து ஓடாமல் அந்த பிரச்சனையை கண்டு எதிர்த்து நின்று சமாளிக்கணும். அப்போ அந்த பிரச்சனையை நம்மளை பார்த்து பயப்படும். எப்போ நீங்கள் வந்து பிரச்சனையை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த பிரச்சனை நம்மளை துரத்த ஆரம்பிக்கும். பிரச்சனையை நம்ம எப்போ வந்து எதிர்த்து நின்று சமாளிக்கிறோமோ, எதிர்த்து நிற்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வழி பிறக்கும். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணத்துக்கு வலிமை அதிகம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அப்படின்னு சொல்லி தத்துவங்கள்லாம் உண்டு. அது வந்து உண்மைதான். நம்ம மனசில் ஆழமாக என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். நம்மளால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஆழமாக ஒரு தன்னம்பிக்கையாக தைரியமாக நீங்கள் நினைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். ஆனால் அதை விட்டுட்டு என்னால் முடியாது, என்னாலலாம் இது முடியுமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து முடியாது. அதை வந்து நம்ம வந்து ஆழமாக நம்ம மனசுக்கு நம்ம தான் வந்து திங்க் பண்ணணும். அதே மாதிரி மற்றவங்க வந்து அது சொல்லிடுவாங்க, இது சொல்லிடுவாங்க, ஐயோ அவங்க அப்படி நினச்சிருவாங்களா இப்படி நினச்சிருவாங்களா அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரவே முடியாது. மற்றவங்கள பற்றி கவலையை தூக்கி எறிங்க. ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கான விளைவுகளை வந்து சந்திக்கக்கூடியவங்க நாம் மட்டும்தான். அதனால் பாதிக்கப்பட போகிறதும், அதனால் நல்ல தீர்வு கிடைச்சா நமக்கு வந்து நல்ல செயல்கள் நடக்கிறதும் நமக்கு மட்டும்தான். அதனால் மற்றவங்கள பற்றி நம்ம என்றைக்குமே வந்துட்டு கவலைப்படக்கூடாது. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்களோ இப்படி நினைப்பாங்களோ அப்படிங்கிறத முதல்ல வந்து அந்த எண்ணத்தை வந்து விட்டு விடுங்க. அடுத்தவங்க வந்து நமக்கு எதுவுமே வந்து செய்ய போகிறது கிடையாது. அவங்க வந்து பேசிட்டு மட்டும்தான் போவாங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷனாக கொடுக்க போகிறவங்க அவங்க கிடையாது. அதனால் அதுக்கு பிரச்சனையினால் வரக்கூடிய விளைவுகளை சந்திக்க போகிறதும் நாம தான். அதனால் அடுத்தவங்களை பற்றி ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து முதல்ல விட்டுருங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து அதிகம். பல செயல்களை ஒரே நேரத்தில் வந்து செய்யக்கூடிய ஆற்றல் வந்து பெண்களுக்கு இருக்குது. இதை வந்து பெண்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும் அப்படின்னு திங்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து முடியும். நமக்கு தேவை தைரியம், தன்னம்பிக்கை, தன் கையே தனக்கு உதவி, விடாமுயற்சி. இது மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்மளை முன்னேற உதவும். மற்ற எதுவுமே வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.